ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செட்டிநாடு மொச்சை மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மொச்சையை ஓவர் நைட் ஊற வச்சுருக்கோம், ஒரு 7 ஹவர்ஸு. அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மூழ்கிற அளவு இருந்ததுன்னா போதும். ஒரு விசில் வச்சுட்டு பார்த்துட்டு நம்ம வேணால் இன்னொரு விசில் வச்சுக்குவோம். ஆனால் சம்டைம்ஸ் இப்படி குழஞ்சா நல்லா இருக்காது. இதில் இதுக்கு வேகத்துக்கு பயிருக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு விசில் ஊற வச்சுக்கலாம், வேக வச்சிடலாம். இப்போ இந்த மொச்சை வச்சாச்சு. இது விசில் வர வரைக்கும் நம்ம மற்றதெல்லாம் கட் பண்ணி வச்சுருவோம். 2 பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு மீடியம் தக்காளி சின்னதாக நறுக்கியிருக்கோம், 2 பச்சை மிளகா இந்த மாதிரி கீறி வச்சுருக்கோம், கருவேப்பிலை. அதுக்கப்புறம் மிளகாத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் அந்த குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல, மல்லித்தூள், மல்லி மட்டும், மிளகாய் சேர்க்காதது, ஜீரகப்பொடி ஒரு அரை டீஸ்பூன், மஞ்சத்தூள். அப்புறம் இதுக்கு இவ்வளோ தேங்காய் தாங்க, இவ்வளோ மொச்சைக்கு இவ்வளோ தான், கொஞ்சமாக இதை மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். அப்புறம் கொஞ்சோண்டு பட்டை, இந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையில்லைன்னா விட்டுடுங்க, போட்டால் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நம்ம கரம் மசாலாவுக்கு பதிலாக இது சேர்த்துக்கலாம். கரம் மசாலா பொடி நான் சேர்க்கலை. கொஞ்சோண்டு சோம்பு இது தாளிக்கிறதுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன். இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், நம்ம மொச்சை ஒரு விசில் தான் வச்சோம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஒரு விசில் போதும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழவா சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் இன்னும் ஒரு விசில் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மொச்சை மசாலா தாளிச்சிக்கலாம். பாத்திரம் சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்குவோம். கடலை எண்ணெய் தாங்க சேர்க்குறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பட்டையும் சோம்பு இருக்கு இல்லையா, இதை சேர்த்துக்கோங்க. செவந்துருச்சு சோம்பு. இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா செவக்கட்டும், மசிஞ்சு வரட்டும். பாருங்கள், இந்தளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இந்த இஞ்சி பூண்டு இதில் சேர்த்துருவோம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த மசாலாலாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் அப்படி சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் கலரி விட்டுட்டு நம்ம மொச்சையை சேர்க்கலாம். நம்ம மொச்சையில் சேர்க்கணும். இப்போ இந்த அரைச்ச தேங்காய் இருக்குல்லையே, அதையும் சேர்த்துருவோம். நம்ம மொச்சப்பயிரில் மட்டும்தான் உப்பு போட்டோம். இப்போ இந்த மசாலாவுக்கு உள்ள உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகட்டும் 2 நிமிஷம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, மசாலாவோட பச்சை வடை போகிற வரைக்கும். கொஞ்சம் ஹைலியே வச்சுருங்க. ஆல்ரெடி மொச்சை வெந்துருச்சு இல்லையா. இப்போ நல்லா வத்தி வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம். விருப்பம்னா போட்டுக்கோங்க. நம்மளோட மொச்சை மசாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். செட்டிநாடில் ரொம்ப அதிகமாக செய்வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.